நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இப்போல்லாம் நியூஸ் கேட்டாலே ஒரே ஒரு விஷயம் தான் ரிப்பீட்டா வந்துட்டே இருக்கு. ஸ்கூல் போற பொண்ண அபியூஸ் பண்ணிட்டாங்க, வேலைக்கு போற பொண்ண அபியூஸ் பண்ணிட்டாங்க, வயசான பாட்டிய அபியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த சொசைட்டில வந்து ஒரு கர்ப்பிணி பெண், பிரெக்னென்ட் உமனாவது சேஃபா இருக்காங்களே அப்படின்னு நினைச்சு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டா, அதுக்குள்ள ஒருத்தன் கர்ப்பிணி பெண்ணை அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பெண்மணி வந்து திருப்பூர்ல வாழ்ந்துட்டு வராங்க. 4 மாத பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்க அம்மா ஊர் வந்து சித்தூர் அப்படின்றதுனால அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக திருப்பதி இன்டர்சிட்டி ட்ரெயின்ல கோயம்புத்தூர்ல ஏறி இருக்காங்க. அங்கிருந்து ஜோலார்பேட் வந்திருக்காங்க. ஜோலார்பேட் வர்ற வரைக்கும் இவங்க ஏறின அந்த உமன்ஸ் கோச்ல 8 பெண்கள் இருந்திருக்காங்க இவங்களோட சேர்த்து. ஜோலார்பேட் வந்ததும் அந்த 7 பெண்களும் இறங்கி இருக்காங்க. இவங்க மட்டும் தனியா இருந்திருக்காங்க அந்த லேடிஸ் கோச்ல. ஜோலார்பேட்ல இருந்து ட்ரெயின் கிளம்பும் போது ஒருத்தன் ஏறி இருக்கான். இதை பார்த்துட்டு இவங்க கேட்டிருக்காங்க, தம்பி இது வந்து லேடிஸ் கோச்பா, நீ இறங்கிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், இல்ல ட்ரெயின் ஆல்ரெடி கிளம்பிருச்சு, அடுத்த ஸ்டேஷன் வந்ததும் நான் இறங்கிடுறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிருக்கான். சரி ஓகே, அடுத்த ஸ்டேஷன் வந்ததும் இறங்கிடுறேன் அப்படின்னு சொல்றானே, ட்ரெயின் வேற மூவ் ஆயிடுச்சு அப்படின்னு பரிதாபப்பட்டு சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அமைதியா உட்காந்துருக்காங்க. இவனும் எல்லா இடத்துலயும் நடந்திருக்கான். பக்கத்துல யாராவது இருக்காங்களா, பக்கத்து கோச்ல யாராவது இருக்காங்களா, இல்ல கத்துனா யாராவது வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா நோட்டை விட்டுருக்கான். நோட்டை விட்டவன் என்ன பண்ணிருக்கான்னா, ஸ்ட்ரெயிட்டா ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே கலட்டிட்டு நிர்வாணமா அவங்க முன்னாடி வந்து நின்றுருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்களோட ட்ரெஸ்ஸையும் கலட்ட ட்ரை பண்ணி அவங்கள அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அவங்க கத்தி இருக்காங்க, கெஞ்சி இருக்காங்க, நான் 4 மாசம் கர்ப்பமா இருக்கேன், ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி இருக்காங்க. சரி இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது போல அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருக்கிற அந்த செயினை புடிச்சு இழுத்தோம்னா ட்ரெயின் நின்னுடும் அப்படிங்கிறதுக்காக அந்த சீட்டு மேல ஏறி அந்த செயினை புடிச்சு இழுக்க பார்த்திருக்காங்க. அப்படி இழுக்க போனவங்கள தலையை புடிச்சு இழுத்து கீழே தள்ளி அடிச்சு அவ்வளோ சித்திரவதை பண்ணியிருக்கான். அப்பவும் அவங்க ரொம்ப போராடி இருக்காங்க அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்றதுக்காக. இதுக்கும் ஒரு படி மேல போய் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட ட்ரை பண்ணியிருக்கான். ஏன்னா நம்ம அபியூஸ் பண்ண ட்ரை பண்றோம், இவங்க வந்து தொடர்ந்து அவங்களை காப்பாத்திக்க போராடிட்டே இருக்காங்களே, இவங்களை விட்டா நமக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு அவன் யோசிச்சு இவங்களை அந்த ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டு கொன்னுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ட்ரெயினோட அந்த ஓபன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து அங்கிருந்து அவங்களுக்கு தள்ளி விட ட்ரை பண்ணியிருக்கான். அப்பயுமே இவங்க அங்கிருந்து விழக்கூடாது அப்படின்றதுக்காக, தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக கெட்டியா புடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அவங்க கையை உடைச்சு, காலை உடைச்சு, மனசாட்சியே இல்லாம அந்த ஓடுற ட்ரெயின்ல இருந்து எட்டி கீழே உதைச்சிருக்கான். அதுல விழுந்ததுல அவங்களுக்கு தலையில பலமா அடிபட்டிருக்கு, கை உடைஞ்சிருக்கு, கால் உடைஞ்சிருக்கு. அந்த ரயில்வே ட்ராக்ல விழுந்திருந்தவங்கள அங்க வந்து ஒரு லைன்மேன் பார்த்து பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட இருந்து தண்ணி எல்லாம் வாங்கி கொடுத்து ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிருக்காரு. அடுக்கம்பாறையில இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. அங்க அவங்களுக்கு தீவிர சிகிச்சை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. லைன்மேன் சொன்ன நியூஸை கேட்டுட்டு ரயில்வே போலீஸ் வந்து அவங்கள பார்க்க போறாங்க. ரயில்வே போலீஸ் வந்து என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, கீழே விழுந்திருப்பாங்க தெரியாதனமா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ஒருவேளை இவங்களே விழுந்துட்டாங்களோ அப்படின்னு நினைச்சுதான் அங்க போயிருப்பாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க. அந்த பெண்மணி பேசுற அந்த குரலை வந்து கேட்கவே முடியல. அவ்வளோ மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த சொசைட்டில பெண்களால நிம்மதியாவே வாழ முடியாதா அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படுது. அந்த பெண்மணி தெளிவா சொல்றாங்க, நான் ரொம்ப கெஞ்சினேன், ஒரு 30 நிமிஷமா போராடினேன், என்னால முடியல, கீழே விழுந்துடக்கூடாதுன்னு நான் கெட்டியா புடிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்பயும் என்னால முடியல, அவ்வளோ அடிச்சு உதைச்சான், நான் கீழே விழுந்ததுமே மயங்கிட்டேன், எனக்கு என்ன ஆச்சுன்னே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தழுதழுத்த குரல்ல அவங்க பேசுறத கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜோலார்பேட் போலீஸ் ஸ்டேஷன்ல ஏற்கனவே குற்றவாளிகளோட லிஸ்ட், போட்டோஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட காட்டுறாங்க. இதுல இருக்கிற யாராவது தான் அவங்கள அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்களா, அவங்கள அடையாளம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஹேம்ராஜ் அப்படிங்கிறவங்கள இவங்க அடையாளம் காட்டுறாங்க. ஹேம்ராஜ் வந்து இந்த ஒரு குற்றம் தான் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதை கேட்டா இன்னும் ஷாக்கிங்கா இருக்கு. ஏற்கனவே 2 முறை இதே மாதிரி குற்றத்தை பண்ண ஒரு குற்றவாளி தான் இந்த ஹேம்ராஜ். இந்த ஹேம்ராஜ் வந்து சிவி குப்பம் பூஞ்சோலை கிராமத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றாங்க. 2022ல சென்னையில இருந்து வேலூர் போற ட்ரெயின்ல ஒரு பொண்ணு கிட்ட அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணி அந்த பொண்ணோட போனை புடுங்கி அந்த ட்ரெயின்ல இருந்து அந்த பொண்ணு தள்ளி விட்டதா சொல்றாங்க. அதுக்காக ஜெயிலையும் இருந்திருக்கா. அதே மாதிரி 2024ல
சென்னை புளியந்தோப்பை சேர்ந்த ஒரு பெண்மணியை காதலிச்சு ட்ரெயின் மூலியமா கூட்டிட்டு போயிட்டு ஒரு மலையில அபியூஸ் பண்ணி அந்த பொண்ணு அங்கிருந்து தள்ளி விட்டு கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக அவன் மேல குண்டர் சட்டமும் போட்டிருக்காங்க, பிளஸ் ஜெயிலையும் இருந்திருக்கான். இப்போ அவன் பெயில்ல வந்திருக்கான். பெயில்ல வந்த கேப்ல தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான். இந்த டீடைல்ஸ் எல்லாம் கேதர் பண்ண போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஹேம்ராஜ் இப்ப எங்க இருக்கான் அப்படின்றதுக்காக தேடி போறாங்க. அப்போ வந்துட்டு அந்த ட்ரெயின்ல இருந்த அந்த கார்ட் கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்தாங்களா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த கார்ட் சொன்ன விஷயங்கள் வந்து இன்னமும் அதிர்ச்சியா இருக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அந்த பெட்டியில பார்த்தேன், ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான், ஏன் இது வந்து லேடிஸ் கோச், ஏன் இதுல நிக்கிற அப்படின்னு கேட்டேன். அவன் வந்து நான் ஒரு ரயில்வே எம்ப்ளாயின்னு சொன்னான், அதனால நானும் கம்முன்னு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ரயில்வே எம்ப்ளாயி அப்படின்னா எந்த பெட்டியில வேணா ஏறலாமா, அவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாதா அப்படிங்கிற கேள்வி எழுது. போலீஸும் அதுக்கப்புறம் தொடர்ந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. காட்பாடியில இறங்கி இருக்கலாம் அப்படின்ற ஒரு யூகத்துல காட்பாடியில இறங்கியிருக்கானா அப்படின்னு செக் பண்றாங்க. ஆனா காட்பாடியில இறங்கல. அதுக்கு முன்னாடியே ஒரு சிக்னல்ல ட்ரெயின் ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கும்போது அங்கேயே இறங்கி ஓடிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. சோ அங்க இருக்கிற சுத்து வட்டாரத்துல இருக்கிற கிராமங்கள்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வந்து அந்த கிராமத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க, யாருமே தெரியல, ஒரு பையன் வந்து இந்த வழியா தான் ஓடுனான், இங்க வந்து ஒரு மாட்டு கொட்டாய் கிட்ட தான் ஓடுனா அப்படின்னு சொல்றாங்க. சோ போலீஸ் வந்து அவங்க சொன்ன டீடைல்ஸ் எல்லாம் வச்சு தேடி போகும்போது ஒரு மாட்டு கொட்டாயில இருந்து அவனை கைது பண்ணி கூட்டிட்டு வராங்க. பொதுவா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது எல்லாருமே ஈஸியா உமனை கை காட்டி, நீ ஏன் நடுராத்திரியில தனியா போன, உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஏன் இப்படி இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது உண்டு. ஆனா இந்த விஷயத்துல இது ஒன்றும் நட்டு நடு ராத்திரியில நடந்த விஷயம் கிடையாது. பட்ட பகல் 11 மணிக்கு நடந்திருக்கு. அந்த ட்ரெயின்ல ஏன் எந்த ஒரு கார்டுமே சேஃப்டிக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி முதல்ல இருக்கு. அதே மாதிரி இவ்வளோ குற்றம் பண்ண குற்றவாளிய ஏன் இவ்வளோ ஈஸியா அவ்வளோ ஜாலியா சுத்த விட்டுருக்காங்க அப்படின்ற கேள்வி எழுது. எப்பயுமே இதை பத்தி நம்ம பேசிட்டே இருக்கிறது மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வா, இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இப்ப பொதுவாவே பெண்களை பெத்தவங்களுக்கு வந்து ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சொசைட்டில. எப்படி பொண்ணுங்களை தனியா அனுப்புறது? ஏன்னா நாளுக்கு நாள் கேட்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ மோசமா இருக்கு. ஸ்கூலுக்கு பத்திரமா போக முடியல, காலேஜ்க்கு பத்திரமா போக முடியல, வேலைக்கு பத்திரமா போக முடியல, அப்புறம் எங்கதான் பத்திரமா போகிறது அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. இந்த சம்பவத்துல மொத்தமா எனக்கு ஒரு 3 கேள்வி வருது. தனியா போற பெண்களுக்கு என்னதான் பாதுகாப்பு? ரயில்வே ஊழியரா இருந்தா எந்த பெட்டியில வேணா ஏறலாம், யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களா? அதே மாதிரி இவ்ளோ குற்றம் பண்ண குற்றவாளி எப்படி இவ்ளோ ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருக்கான்? இதுக்கு எல்லாத்துக்கும் என்னதான் தீர்வு? தொடர்ந்து பெண்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. இதுக்கு என்னதான் தீர்வு அப்படிங்கிறது என்னோட கேள்வி மட்டும் கிடையாது, எல்லா பெண்களோட கேள்வியும் தான். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியில உங்களை மீட் பண்றேன். until then bye from கலைப்ரியா பழனி. அண்ட் இதே மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னா ரெட்ரோ மீடியா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.